ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் 7ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஏபிசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஆங்கிள் சிஏபி 115 டிகிரி. சிஏபி 115 டிகிரி மற்றும் முக்கோணம் ஏபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி. இந்த பிங்கிறது ஆங்கிள் ஏபிசி வந்து 40 டிகிரி. இந்த 3 அளவுகளை வச்சு முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிட்டு அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைகன்னு. அப்ப உதவி படம் முதல்ல ஏபி 9 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி 40 டிகிரி, ஆங்கிள் ஏ 115 டிகிரி வரைஞ்சோம்னா ரெண்டு சந்திக்கிற புள்ளி சி. ஸோ முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிரும். அதுக்கடுத்து உள்வட்டம் வரையும். இதில் ஒரு குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மேற்கண்ட கணக்குகளிலிருந்து எந்த ஒரு முக்கோணத்திற்கும் உள்வட்டமானது முக்கோணத்தின் உள்ளேயே அமைகிறது என்பதை நீங்கள் உள்வட்ட மையம் மட்டும் அது விரிகோணமாக இருந்தாலும் சரி, செங்கோணமாக இருந்தாலும் சரி, குறுங்கோணமாக இருந்தாலும் சரி, இந்த உள்வட்ட மையம் வந்து அந்த முக்கோணத்திற்கு உள்ளே அமையும் அப்படின்றத தெரியும். இதே இது சுற்றுவட்ட மையம் அப்படின்னா குறுங்கோணம்னா வட்டத்துக்கு உள்ளே இருக்கும், விரிகோணம்னா சுற்றுவட்ட மையம் வட்டத்துக்கு முக்கோணத்துக்கு வெளியே இருக்கும், செங்கோணம் அப்படின்னு சொன்னா கர்ணத்தின் மேல சுற்றுவட்ட மையம் அமையும்ன்றது ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கணும். ஆனா உள்வட்ட மையம்ங்கிறது முக்கோணம் விரிகோணமா இருந்தாலும் சரி, செங்கோணமா இருந்தாலும் சரி, குறுங்கோணமா இருந்தாலும் சரி, முக்கோணத்திற்கு உள்ளே அமையும். அந்த வட்ட மையம் வந்து உள்வட்ட மையம் வந்து முக்கோணத்தின் உள்ளே அமையும். முக்கோணம் எந்த முக்கோணமா இருந்தாலும் சரி. படி 1, ஏபி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர், ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு 115 டிகிரி, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி உள்ளவாறு முக்கோணம் ஏபிசி வரைய வேண்டும். படி 2, ஏதேனும் 2 கோணங்களுக்கு இருசம வெட்டி வரையும். அது எதுக்கு வரைகிறேன்? ஏக்கும் சிக்கும் வரைகிறேன். அந்த 2 இருசம வெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி ஐன்னு வச்சுக்கிடுவோம். ஐயிலிருந்து ஏபிக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். அது ஏபியை டியில் சந்திக்கும். அந்த செங்குத்து கோடு ஏபியை டியில் சந்திக்கும். ஐடிங்கிறத உள்வட்ட ஆரம். ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும். அதுதான் உள்வட்டம். இதுவே உள்வட்டம் ஆகும். அந்த உள்வட்டங்கிறது 3 பக்கத்தையும் தொட்டுக்கிட்டு போகும். ஓகே.